அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த காணொளி பதிவில் மாபெரும் இறுதி கருத்தரங்கிலே வழங்கப்பட்ட இந்து நாகரிக பாடத்துக்கான பகுதி 1 வினாக்கள் இந்த காணொளியிலே பதிவிடப்படுகின்றது. அந்த வகையிலே முதலாவது கேள்வி, பிற்கால சிவ வழிபாட்டிற்கு அடிப்படையான வேதம் எதென கேட்கப்பட்டுள்ளது. பிற்கால சிவ வழிபாட்டிற்கு அடிப்படையான வேதம் எதென கேட்கப்பட்டிருக்கின்றது. பிற்கால சிவ வழிபாட்டிற்கு அடிப்படையான வேதம் எதென கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த வேதங்களிலே மிகவும் பழமையான வேதமாக காணப்படுவது இருக்கு வேதமாகும். அது அந்த 4 வேதங்களிலே முதன்மையான வேதம் என்று சொல்வார்கள். முதலிலே தோன்றிய வேதம் இருக்கு வேதமாகும். இந்த இருக்கு வேதமானது 10 மண்டலங்களையும் 21 சாகைகளையும் 10,417 பாடல்களையும் 1028 சூக்தங்களையும் கொண்ட வேதமாக இந்த இருக்கு வேதம் காணப்படுகின்றது. இது தொடர்பான வினாக்களும் பரீட்சையிலே கேட்கலாம். அதேபோன்று இந்த வேதமானது பாட்டு முறையில் அமைந்த வேதமாகவும் இந்த வேதம் காணப்படுகிறது. இரண்டாவது ஜசுர்வேதம். ஜசுர்வேதமானது பிரதானமாக 2 பிரிவுகள் இருக்கின்றது. சுக்லிய ஜசுர்வேதம், கிருஷ்ண ஜசுர்வேதம் என்று சொல்லி. இந்த ஜசுர்வேதத்திலே 101 சாயைகள் 975 பாடல்களை கொண்ட வேதமாக இந்த வேதம் காணப்படுகின்றது. இந்த வேதத்திலே நமசிவாய, ஓம் நமசிவாய, அதே போன்று சைவ சித்தாந்த வளர்ச்சியில் ஒரு அடிப்படையான வேதமாக இந்த ஜசுர்வேதம் காணப்படுகிறது. அதே போன்று இந்த ஜசுர்வேதத்திலே சதருத்ரியம் என்ற அந்த பகுதியிலே உருத்திரனு கடவுளுக்கு பல நாமங்களை சொல்லி வழிபடுகின்ற ஒரு முறை இருக்கின்றது. மகாதேவா, சங்கரா, ஈசானன், வைத்தியநாதன், பசுபதிநாதன், இவ்வாறான ஒரு சிவ வழிபாட்டை பிற்காலத்திலே இந்த வேதம் தோற்றுவிப்பதாக அமைகின்றது. ஆகவே சைவ சமய கருத்துக்கள் நிரம்பிய ஒரு வேதமாக விளங்குவது இந்த ஜசுர்வேதம். ஆகவே இந்த பிற்கால சிவ வழிபாட்டிற்கு ஒரு அடிப்படையான வேதம் என்று கூட இந்த ஜசுர்வேதத்தை நாங்கள் சொல்லலாம். ஆகவே இந்த கேள்விக்கான சரியான விடை இரண்டாவது விடையாகும். அதே போன்று சாமவேதம் இருக்கின்றது. இந்திய இசை வரலாற்றிலே இந்த வேதம் ஒரு அடிப்படையாக காணப்படுகிறது. இந்த வேதமானது 187 காண்டங்களையும் 1000 சாயைகளையும் 1875 பாடல்களையும் இந்த வேதம் கொண்டு காணப்படுகிறது. அதர்வண வேதமானது மந்திரங்களை அடிப்படையாக கொண்ட வேதமாக இது காணப்படுகிறது. மந்திர கருத்துக்களை அடிப்படையாக கொண்ட வேதமாகும். இந்த வேதத்தை பிரம்ம வேதம் என்று சொல்வார்கள். இது 20 காண்டங்களையும் அதே போன்று 6000 பாடல்களையும் 731 சூக்தங்களையும் கொண்ட வேதமாக காணப்படுவதுதான் இந்த அதர்வண வேதம். இது வேதங்களிலே காலத்தால் பிந்திய வேதம் என்று சொல்வார்கள். இருக்கு ஜசுசாமம் முதன்மையான வேதம். இது காலத்தால் பிந்திய வேதமாக இந்த வேதம் காணப்படுகின்றது. தனுர்வேதம், இது சண்டை பயிற்சிகளை பற்றி குறிக்கின்ற ஒரு உபவேதமாகும் தனுர்வேதம் என்றது. ஆகவே சரியான விடை இரண்டாவது கேள்வி, மனித சமூகத்தினுடைய முதற் புத்தகம் இருக்கு வேதம் என கூறியவர். மனித சமூகத்தினுடைய முதற் புத்தகம் இருக்கு வேதம். இங்கே நாங்கள் விடை தொகுதி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஜாஸ்கரன் இருக்குது. அதாவது இவர் இயற்கை வேதகால இயற்கை சக்திகளை 3ஆக வகுத்தவர் ஆவார். இயற்கை சக்திகளை 3ஆக வகுத்தவர். இந்த வேதம் என்று சொல்லுகின்ற அந்த வேதாங்கம் என்ற அந்த 6 உறுப்புகளில் நிருத்தத்தினுடைய ஆசிரியராக, அதுக்கு இலக்கணம் வகுத்தவராக விளங்குபவர் தான் இந்த ஜாஸ்கர் என்றவர். அதே போன்று வேதவியாசர், உங்களுக்கு தெரியும், வேதங்களை 4ஆக தொகுத்தவர் தான் வேதவியாசகர். அதே போன்று அக்கினியுடைய புத்திகளோட சமித்தி. மார்க்ஸ் முல்லர் இந்த வேதகால கடவுள் கோட்பாட்டை 3ஆக வகுத்தவர். அதே போன்று இருக்கு வேதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தர் என்ற பெருமைக்குரியவரும் இவர் தான். அதே போன்று இந்த மனித சமூகத்தினுடைய முதற் புத்தகம் இருக்கு வேதம் என்ற கொள்கைக்குரியவரும் மார்க்ஸ் முல்லர் ஆவார். ஆகவே இதற்குரிய சரியான விடை 4வது விடையாகும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் 5வது விடையை பாருங்கள். எலியட்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியும், பண்பாட்டினுடைய அமைப்பையும் மீட்டுருவாக்கத்தையும் தீர்மானிக்கிற ஒரு காரணியாக சமயம் விளங்குகின்றது என்றொரு கருத்தை கூறியவராக இவர் காணப்படுகிறார். ஆகவே இந்த மனித சமூகத்தினுடைய முதல் புத்தகம் இருக்கு வேதம் என கூறியவர் மார்க்ஸ் முல்லர். 2வது விட. 3வது கேள்வி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால்,
பண்பாடு என்பது அறிவு, நம்பிக்கை, கலை, ஒழுக்கம், சட்டம், பழக்க வழக்கம் என்பவற்றின் முழுமை தொகுதி என குறிப்பிட்டவர். பண்பாடு என்பது அறிவு, நம்பிக்கை, கலை, ஒழுக்கம், சட்டம், பழக்க வழக்கம் என்பவற்றின் முழுமை தொகுதி என குறிப்பிட்டவர் யாருன்னு அங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. அவங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது ஆனந்தகுமார சுவாமி. இவர் கலை ஒரு யோக சாஸ்திரம் என்று சொல்கின்றார். கலை உருவாக்கம் என்பது தூய உள்ள செயற்பாடு என்று சொல்கின்றார் ஆனந்தகுமார சுவாமி. சிவானந்த நடனம் என்ற நூலை இயற்றியவரும் இவர்தான் ஆனந்தகுமார சுவாமி. அதே போன்று சிதம்பரநாத முதலியார் பண்பாடு என்னும் பதத்தை தமிழில் முதலில் பிரயோகித்தவர் டி.கே. சிதம்பரநாத முதலியார். அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டாக்டர் ராதாகிருஷ்ணர், அதாவது பண்பாட்டை அடிப்படையாக கொண்டு எழுச்சி பெற்றது தான் நாகரிகம் என்று சொல்லுகின்றார். பண்பாட்டை அடிப்படையாக கொண்டு எழுச்சி பெற்றது தான் நாகரிகம் என்று சொல்லுகின்றார் இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணர். ஆகவே பண்பாடு என்பது அறிவு, நம்பிக்கை, கலை, ஒழுக்கம், சட்டம், பழக்க வழக்கம் என்பதனுடைய முழுமை தொகுதியாக விளங்குவது பண்பாடு என்பதை கூறியவர் எட்வர்ட் ரெய்லர் ஆவார். ஆகவே சரியான விட வந்து மூன்றாவது விடையாகும். நான்காவது கேள்வி, உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியில் உருவெழுதி. என்னென்னு சொன்னால் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு கூற்றை போட்டு கேட்கலாம். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கூற்றை போட்டு இந்த கேள்வி வரும். இது வந்து நாயன்மார்களுடைய தேவார் திருப்பதியங்களை போட்டு எங்களுக்கு கேட்கலாம். சரிதானே? இதில் இப்படி ஒரு கூற்றோட ஒரு கேள்வி கட்டாயம் பேப்பரில் இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பாடலடியை போட்டது கூட எங்களுக்கு இது யாருடைய பாடல்னு கூட எங்களுக்கு கேட்கலாம். சரிதானே? இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் திருஞான சம்பந்தர், இப்போ காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்றது இது திருஞான சம்பந்தருடைய. அது மாதிரி பண்ணும் பதமேளும் சம்பந்தருடைய பாடல். அதே மாதிரி திருமூலர், திருமந்திரத்தினுடைய ஆசிரியர், இலங்கை சிவபூமி என்று அழைத்தவர் திருமூலர். அதே போன்று சுந்தரரை பற்றி பாடல் கேட்கலாம். திருநாவுக்கரசரை பற்றி தான் கூட வாரது. அவருடைய பாடல் ஒன்றை கூட்ட போட்டது ஒன்றை கேட்கலாம். வெண்கடன் பணி செய்து கிடப்பது ஓசை ஒலி எல்லாம் ஆனாய், இப்படி ஏதாச்சும் ஒரு கூட்ட போட்டது இது யாருடைய கூட்டன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியோடு. அப்போ இது என்ன விடயத்தை சொல்லுதுன்னு சொன்னால் கலையினுடைய ஒரு கலை ஒருமைப்பாடு, பூர்ண அமைதி பற்றிய ஒரு இதைத்தான் இந்த உயிராவணம் என்று உற்று நோக்கி உள்ள கிளியில் உருவழி என்ற அந்த பாடல் மூலமாக வெளிப்படுகின்றது. ஆகவே இதுக்குரிய சரியான விடையாக விளங்குவது தான் திருநாவுக்கரசர். ஆக ஐந்தாவது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாகும். யோகி வடிவத்தின் கீழ்ப்புறத்தில் யானை, புலி, எருது, காண்டாமிருகம் போன்ற வடிவங்கள் காணப்பட்டது. அதனை சிவவடிவத்துடன் இணைத்தவர். யோகி வடிவத்தின் கீழ்ப்புறத்தில் யானை, புலி, எருது, காண்டாமிருகம் போன்ற வடிவங்கள் காணப்பட்டது. அதனை சிவவடிவத்துடன் இணைத்து கூறியவர் யாருன்னு கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் நாங்கள் பார்த்தோம்னா சிந்துவெளி காலத்துக்குள்ளே இந்த விடயத்தை நாங்கள் படிச்சிருக்கிறோம். இப்போ சிந்துவெளி காலத்திலே ஆருடைய தலைமையில் வந்து இந்த அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சேர் ஜான் மார்சலுடைய தலைமையில் தான் அந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்றது. இப்போ இதில் இருக்கிறவர்களை பார்த்தோம்னா சிந்துவெளி காலத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் அலெக்சாண்டர், சேர் ஜான் மார்சல், வில்லியம் ஜோன்ஸ், அறிஞர் மார்க்கே போன்றவர்கள் இந்த சிந்துவெளி காலத்திலே அகழ்வாராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். இந்த சேர் ஜான் மார்சல் ஒரு கருத்தை சொல்லுகின்றார். இந்திய சிற்பக்கலை இந்தியாவிற்கே உரியதுன்னு சொல்லுங்கள். இந்திய சிற்பக்கலை இந்தியாவிற்கே உரியது. அதே போன்று பசுபதி என்னும் வடிவம் அதை பற்றி சொல்லுகின்றார். அதே போன்று இந்த அறிஞர் மார்க்கே சொல்லுகின்றார். ஊதுகுழல் வாசிக்கிற ஒரு நிலையில் ஒரு உருவம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டதாக அறிஞர் மார்க்கருடைய கருத்துக்கள் மூலமாக தெளிவுபடுத்தப்படுகிறது. அதே போன்று நடன மாதினுடைய வடிவம் பிற்கால சிவபெருமான நடனத்துக்கு வித்திட்டதாக மாவனார் ராசமாணிக்கினார் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு இவர்களுடைய ஆய்வுகள் மூலமாக கிடைக்கப்பட்ட விடயங்கள் நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். அதே போன்று இந்த யோகி வடிவத்தின் கீழ்ப்புறத்திலே யானை, எது, காண்டாமிருகம் போன்ற வடிவங்கள் காணப்பட்டதாக சேர் ஜான் மார்சலுடைய இதிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே விட வந்து இரண்டாவது விடையாகும். அதுக்குரிய சரியான விடையாகும். ஆறாவது கேள்வி, தற்காலத்தில் இந்து மத கோட்பாடுகள் சரியான வடிவில் மக்களை சென்றடைய
சென்றடைய தொடர்புடைய சாதனம் என்று கேட்டிருக்காங்க. இப்போ தற்காலத்தில் இந்து மத கோட்பாடுகள் சரியான வடிவில் சரியான வழியில் மக்களை சென்றடைய தொடர்புடைய சாதனம். பொதுவாக நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஊடகம்னு சொல்கிறது என்னுடைய பாடத்திட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு அழகு இந்த ஊடகம்னு சொல்கிறது. இந்த ஊடகம் எப்படி இந்த நாகரிகத்தோடு தொடர்பட்டிருக்கின்றது, இந்த நாகரிகத்தில் இருக்கிற விடயங்களை வெளிப்படுத்துவதற்காக இந்த ஊடக சாதனங்கள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஊடக சாதனங்கள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மரபு வழி ஊடக சாதனம்னு சொல்லியிருக்கு. இந்த மரபு வழி ஊடக சாதனங்களில் பார்த்தோம்னு சொன்னால் இது ஆரம்ப காலங்களில் ஓலைச்சுவடிகள், அதே போன்று பக்தி பாடல்கள், தேவார பாடல்கள், இதுகளில் கதைகள், நாட்டு கதைகள், இதெல்லாம் வந்து மரபு வழியான ஊடக சாதனங்களாக காணப்படுகிறது. சொல்வழி ஊடக சாதனம்னு சொன்னால் பொது விவாதம், மகாநாடுகள், பிரசங்கம், இதெல்லாம் சொல்வழியான ஊடக சாதனங்கள். வெளிப்புற ஊடக சாதனம்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் விளம்பரம், சித்திரம், சிற்பம், இப்படியானவற்றெல்லாம் நாங்கள் வெளிப்புற ஊடக சாதனம்னு சொல்லுவோம். அதே போன்று தகவல் தொழில்நுட்ப ஊடக சாதனம் இன்றைக்கு இருக்கிற சாதனங்கள், இணையம் இருக்கின்றது, இருவட்டு, ஒளிநாடா என்ன மின்னஞ்சல்லாம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தகவல் தொழில்பாடலோட தகவல் தொழில்நுட்பத்தோடு தொடர்புடைய இந்த ஊடக சாதனங்களாக அவை காணப்படுகின்றது. ஆகவே இந்த அனைத்தையும் சேர்த்து நாங்கள் என்ன சொன்னால் ஊடகம்னு சொல்லுவோம். அதாவது இந்து மத கோட்பாடு சரியான வழியில் மக்களை சென்றடைய தொடர்புடைய சாதனத்தை நாங்கள் ஊடகம் என்று சொல்லுவோம். அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த வானொலி, இணையம், முரசு, செய்தி, நிறைய ஊடகங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த அனைத்தையும் நாங்கள் சேர்த்து ஊடகம் என்று சொல்லுவோம், ஊடக சாதனங்கள். ஆகவே 5வது விடை தான் அதுக்குரிய சரியான விடையாக இருக்கின்றது. 5வது விடை. 7வது கேள்வி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் திருமால் பற்றிய செய்திகள் அதிகளவாக காணப்படும் சங்க பாடல்கள். திருமால் பற்றிய செய்திகள் அதிகளவாக இருக்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி புறநானூறு, தொல்காப்பியம் முல்லைப்பாட்டு, ஐங்குறுநூறு மதுரை காஞ்சி, தொல்காப்பியம் அகநானூறு. அப்போ இதில் நாங்கள் பார்த்தோம்னா திருமால் விஷ்ணு பற்றிய செய்திகள் அதிகமாக எந்த இலக்கியங்கள் இருக்குது என்று பார்த்தோம்னு சொன்னால் முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி இலக்கியங்களில் கூட காணப்படுகிறது. ஆகவே சரியான விடை வந்து 1வது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாக காணப்படுகிறது. அதே போன்று இந்த சங்க காலத்திலே இந்த மதுரை காஞ்சின்றது வந்து மாங்குடி மருதனாருடைய ஒரு இலக்கியம். அதே போன்று கலித்தொகையும் இருக்கின்றது. கலித்தொகையில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் மனச்சாட்சியை விட உயர்ந்ததும் எதுவும் இல்லை என்ற ஒரு விடயம் கலித்தொகையில், அதுவும் அடிக்கடி கேள்வியில் வார ஒரு வினா. கலித்தொகை சொல்லுது மனச்சாட்சியை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்று சொல்லுகின்றது. அதே போன்று இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நடுகள் வழிபாடு, பாவை நோன்பு, வேலன் விளையாட்டு நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக நடக்கிறது. இப்போ நடுகள் வழிபாடு வந்து ஒரு வீரமரணம் அடைந்தவரை நினைவு கூறும் முகமாக இந்த நடுகள் வழிபாடுகள், அதுவும் கேள்வியாக கேட்கிறவங்க அதுவும் அவங்களுக்கு வரலாம். நடுகள் வழிபாடு இவ்வாறு இந்த சங்க காலத்திலே திருமால் பற்றிய செய்திகள் காணப்படுகிறது. முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி போன்ற இலக்கியங்கள்லாம் திருமால் பற்றிய செய்தி அதிகமாக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இதுக்குரிய சரியான விடை வந்து 1வது விடை. 8வது கேள்வி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கூரம் என்ற இடத்தில் சிவன் கோயில் ஒன்றை அமைத்த பல்லவ மன்னன். கூரம் என்ற இடத்தில் வந்து சிவன் கோயில் ஒன்றை அமைத்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மகேந்திரவர்மன், உங்களுக்கு தெரியும் பல்லவர் காலத்தில் குடை போக ஆலயங்களை அமைத்த மன்னன் தான் மகேந்திரவர்மன். அதாவது மலைகளை குடைந்து குகை கோயிலை அமைத்தான். அதாவது இந்த குணபரீச்சரம் என்ற ஒரு ஆலயத்தையும் இவன் தான் கட்டியிருக்கிறான். மண்மரம் தவிர்ந்த கட்டிய ஒரு ஆலயமாக இது காணப்படுகிறது. அதுபோல் ராஜசிம்மன் கற்றளியில் வந்து ஆலயங்கள் அமைத்த பெருமை ராஜசிம்மனுக்கு இருக்கின்றது. 1ஆம் நரசிம்ம வல்லவன் மாமல்லன் என்று சொல்கிறது. அப்போ இந்த மன்னன் மண்டபங்கள், ரதங்களை கொண்ட ஆலயங்களை கட்டியிருக்கிறார். அதே போன்று வாதாபி கணபதியை வந்து வெற்றி சின்னமாக கொண்டு வந்த பெருமைக்குரியவர் இந்த 1ஆம் நரசிம்ம பல்லவன். அதே போன்று நந்திவர்மன் சிறிய கற்றளி பாணியில் ஆலயங்களை அமைச்சிருக்கிறார். முத்தேஸ்வரம், மதங்கேஸ்வரம், வீரட்டானீஸ்வரம் போன்ற ஆலயங்களை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். பரமேஸ்வரவர்மன் இவர்தான் அதாவது சிவனுக்கு மேல் தெய்வம் இல்லை, சிவனமிஞ்சிய கடவுள் இல்லை என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டு கூரம் என்ற இடத்தில் சிவன் கோயில் ஒன்று அமைத்த பெருமை பரமேஸ்வரவர்மனை சார்ந்ததாகும். ஆகவே இதுக்குரிய சரியான விடை வந்து 5வது விடையாகும். இதுக்குரிய சரியான விடை வந்து 5வது விடையாகும். அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இருக்கு வேத பாடல்களோடு தொடர்புடைய ரிஷிகள் மூவரின் பெயர்களை கொண்ட தொகுதி. இருக்கு வேத
பாடல்களோடு தொடர்புடைய ரிஷிகள். அப்போ நாங்கள் வேதம் படிக்கிற போது இந்த வேதம் போற்றுகின்ற ரிஷிகளை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆண் ரிஷிகள், பெண் ரிஷிகள்னு சொல்லி ரெண்டாக படிச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த ஆண் ரிஷிகள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் விஸ்வாமித்திரர், வாமதேவர், பரத்வாசகர், கண்வர், கௌதமர், கோதமர், அதே மாதிரி வாமதேவர், அத்திரி, வசிஷ்டர், கிறிஸ்தமர், இப்போ இவர்கள் வந்து ஒரு ஆண் ரிஷிகளாக இங்கே காணப்படுகிறார்கள். அதே போன்று பெண் ரிஷிகளும் இந்த வேத காலத்தில் காணப்பட்டிருக்கார்கள். ரோமஸா, கோசா, ஊர்வசி, இந்திராணி, சாவித்திரி, தேவயானி இப்படியானவர்கள் பெண் ரிஷிகளாக இங்கே காணப்படுகிறார்கள். இப்போ கேட்ட கேள்வி எங்களுக்கு வேதகால ரிஷிகள் இருந்தால் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது விடையில் வேதகால ரிஷிகள் சம்பந்தமானது இல்லை, வியாசர் இருக்கு, அது வராது. ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சோமசம்பு, வால்மீகி இருக்கின்ற அது வராது. மூன்றாவது விடையிலையும் உக்ரசேனர்லாம் இருக்குது, அது வராது. நான்காவது விடையிலையும் வராது. ஐந்தாவது விடையில் பார்த்தோம்னு சொன்னால் வாமதேவர், அத்திரி, வசிஷ்டர் வேதகால ரிஷிகளோடு சம்பந்தப்பட்ட விடை தொகுதி ஐந்தாவது இருக்கின்றது. ஆகவே இதுக்கு சரியான விடை வந்து ஐந்தாவது விடையாகும். 10வது கேள்வி, தமிழரின் சங்கீதம் செந்நெறி சங்கீதமாக இருந்ததை உணர்த்தும் நூல் எதென்று கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், சங்கமருவிய காலத்திலே 2 காப்பியங்கள், அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை. அதில் சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்திலே இந்த இது சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இலக்கியமானது ஒரு முத்தமிழ் இலக்கியமாக கருதப்படுகின்றது. முத்தமிழ் இயலிசை நாடகம் போன்ற விடயங்களை குறிப்பிடுவதாக, இசையினுடைய சிறப்பை பற்றி குறிப்பிடுகின்ற இலக்கியமாக இது விளங்குகின்றது. யாழும் குழலும் சீரும் மிடரும் தாழ்குரல் தன்னுமை ஆடலோடு இணைந்த பாடல் என்ற கூற்றும் வந்து இந்த சிலப்பதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பெரிய புராணம் உங்களுக்கு தெரியும், 12ஆம் திருமுறை, சேக்கிழாருடைய 12ஆம் திருமுறை சோழர் காலத்திலே இது தோற்றம் பெற்ற இலக்கியமாகும். அடுத்தது மகாபாரதம், 5ஆம் வேதம், கலைக்களஞ்சியம் என்று சொல்லப்படுவது. பொதுவாக இதிகாசங்களை கலைக்களஞ்சியம் என்று சொல்லுவாங்க. அதுக்குள்ளே மகாபாரதம் ஒரு சிறப்பான கலைக்களஞ்சியமாக காணப்படுகிறது. மற்றது திருக்குறள் தெரியும், சங்கமருவிய காலத்திலே தோற்றம் பெற்ற அறநூல்களில் ஒன்றாக திருக்குறள் இருக்கின்றது. அதே போன்று ஆத்திசூடி, கொன்றவேந்தன் போன்ற அறநூல்களும் இந்த காலத்திலே தோற்றம் பெற்றிருக்கின்றது. அப்போ திருக்குறளானது திருவள்ளுவருடைய இலக்கியமாக இது காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த தமிழ்மறை, உலக பொதுமறை, தெய்வ நூல், முப்பாநூல் என்று சொல்லி இந்த சிறப்பாக இந்த திருக்குறளை அழைப்பதுண்டு. இவ்வாறான கேள்விகளும் கேட்கலாம். ஆகவே இந்த 10வது கேள்விக்கான சரியான விடை வந்து சிலப்பதிகாரம். ஆகவே சரியான விடை வந்து சிலப்பதிகாரமாகும், முதலாவது விடையாகும். 11வது கேள்வி, உன்னுடைய உரிமை செய்யும் காரியம் மட்டுமே காரியத்தின் முடிவும் பயனும் உன் உரிமையே அல்ல என்ற அறிவுரை வழங்குகிற நூல் எதன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அர்த்த சாஸ்திரம், தர்மசாஸ்திர இலக்கியங்களில் ஒரு அரசியல் பற்றி சிறப்பாக சொல்லுகின்ற இலக்கியமாக விளங்குவது தான் அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம் சொல்லப்படுது, எனக்கு மேலானது எதுவும் இல்லை. ஆகவே அரசியல் அனைத்து சட்டங்களையும் பற்றி ஒரு குறிப்பிடுகின்ற ஒரு இந்து நூலாக இந்த அர்த்த சாஸ்திரம் காணப்படுகிறது. அதே போன்று சுக்கிரநீதி, திருவுருவங்கள் அளவினும் மிகினும் குறையினும் நல்லமுடைய நல்ல என்றொரு கூற்று இது சொல்லப்பட்டிருக்கின்றது. பகவத்கீதையானது உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்தினுடைய இதயம் என்று சொல்லுவார்கள். அதாவது கிருஷ்ண பரமாத்மாவால் அர்ஜுனன் உபதேசிக்கப்பட்ட ஒரு உபதேச நூலாக இந்த பகவத்கீதை காணப்படுகிறது. அதே போன்று யோக சாஸ்திரம் மானசாரம் என்றது உங்களுக்கு தெரியும், ஒரு சிற்ப நூல், அதாவது சிற்ப கலை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு நூலாக மானசாரம் இருக்கின்றது. ஆகவே இந்த உன்னுடைய உரிமை செய்யும் காரியம் மட்டுமே காரியத்தின் முடிவும் பயனும் உன் உரிமையே அல்ல என்ற ஒரு அறிவுரையை வழங்குகிறது பகவத்கீதையாகும். ஆக சரியான விடை வந்து 3வது விடையாக காணப்படுகின்றது. 12வது கேள்வி, சகலாகம பண்டிதர் என அழைக்கப்பட்ட சைவ சித்தாந்த ஆசிரியர். சகலாகம பண்டிதர் என்று அழைக்கப்பட்ட சைவ சித்தாந்த ஆசிரியரை கேட்டிருக்காங்க. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மெய்கண்ட தேவர், அதாவது சிவஞான போதத்தினுடைய நூலினுடைய ஆசிரியராக விளங்குவர் தான் இந்த மெய்கண்ட தேவர். இவரை வந்து சுவேதன பெருமாள்னு சொல்கிறது மெய்கண்ட தேவர். இவருடைய இலக்கியம்தான் நடுநாயகம்னு சொல்கிறது, அதாவது சிவஞான போதம். 14 மெய்கண்ட சாஸ்திர இலக்கியங்களில் நடுநாயகமாக விளங்குகிற ஒரு இலக்கியமாக விளங்குவது தான் இவருடைய சிவஞான போதம். அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால்
உமாவதி சிவாச்சாரியார் சித்தாந்த அட்டகம் என்ற அந்த 8 நூல்களை எழுதினவர். சித்தாந்த அட்டகம் என்றது சிவபிரகாசம் அதே சிவபிரகாசம் தொடக்கம் சங்கற்ப நிராகரன் வரையிலான அந்த 8 இலக்கியங்களை குறிப்பாக 8 இலக்கியங்கள் இருக்கிற சித்தாந்த அட்டகம் என்று சொல்கிறது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மனவாசம் கடந்தார், உண்மை விளக்க நூலினுடைய ஆசிரியர் மனவாசம் கடந்தார். இதில் பார்த்தோம்னு சொன்னால் சகலாகம பண்டிதர் என்ற சிறப்புக்குரியவர் அருணந்தி சிவாச்சாரியார். சகலாகம பண்டிதர் என்ற சிறப்பு பெற்று அருணந்தி சிவாச்சாரியார். ஆகவே 3வது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாகும். 14வது கேள்வி, பெண்கள் எங்கே போற்றப்படவில்லையோ அங்கே யாகங்கள் பயனற்று போகும். பெண்கள் எங்கே போற்றப்படவில்லையோ அங்கே யாகங்கள் பயனற்று போகும் என்றது எந்த இலக்கியத்தில் சொல்லப்பட்ட அர்த்த சாஸ்திரம் தெரியும் உங்களுக்கு? ஒரு கௌடில்யருடைய அரசியல் பற்றிய நூல் தான் அர்த்த சாஸ்திரம். திருக்குறளில் நாகரிகம் என்றது முதல் எந்த நூலில் இடம்பெறுகின்றது? நாகரிகம் என்றதை முதல்ல சொல்கிறது திருக்குறள். அதே போன்று பகவத்கீதையும் தெரியும். மனுஸ்மிருதி, அதாவது மனு என்றவருடைய ஒரு வைதிகம் சமயம் சார்ந்த ஒரு நூல் தான் இந்த மனுஸ்மிருதி. அது அரச கடமைகள் சட்டம் போன்றவற்றை இதில் சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் எங்கே போற்றப்படவில்லை அங்கே யாகங்கள் பயனற்று போகும் என்று சொல்கிறது தான் இந்த மனுஸ்மிருதி. ஆகவே இது சரியான விட 5வது விடையாகும். 15வது கேள்வி, ஆரிய சக்கரவர்த்திகள் கால சமயம் சார்பான இலக்கியமாக விளங்குவது. ஆரிய சக்கரவர்த்தி காலத்தில் 3 விதமான இலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றது. ஒன்று சோதிடம் சார்ந்தது, மருத்துவம் சார்ந்தது, சமயம் சார்ந்தது, மருத்துவம் வைத்தியம் சார்ந்தது. மருத்துவம் வைத்தியம் சார்ந்ததுன்னு நாங்கள் பார்க்குற போது பரராச சேகரம் வைத்திய மருத்துவம் சார்ந்தது. அதே போன்று சேகராச சேகரம் சோடம் சார்ந்த நூல். சமயம் சார்ந்த நூல்கள் என்று பார்க்குற போது சரஸ்வதி மாலை, தட்சிண கைலாய புராணம், திருக்கரசை புராணம் இப்படியான இலக்கியங்களை நாங்கள் சமயம் சார்ந்த இலக்கியமாக இந்த காலத்தில் தோற்றம் பெற்றது. ஆகவே சரியான விடை ஒரு சமயம் சார்பான இலக்கியமாக காணப்படுவது சரஸ்வதி மாலை. இந்த ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்திலே நந்தி அவர்கள் ஒரு அரசு சின்னமாக சமய சின்னமாக பயன்படுத்தினார்கள். பல்லவர் காலத்திலே நந்தி பயன்படுத்தப்பட்ட அரசு சின்னமாக. அதே போன்று சோழர் காலத்தில் அரச சின்னமாக நடராஜ வடிவம். குப்தர் காலத்திலே அரச சின்னமாக கருடன் பயன்படுத்தப்பட்டது. அதே போன்று சிந்துவெளி காலத்தில் ஒரு சமய சின்னமாக அரச மரம் பயன்படுத்தப்படுவார். சமய அடையாளங்களை கேள்வியாகவும் கேட்கலாம். ஆகவே இதுக்குரிய சரியான விடை சரஸ்வதி மாலை முதலாவது விடையாகும். 16வது கேள்வி, ஸ்ரீ தட்சிண கைலாய புராணம் யாரால் பாடப்பட்டது? ஸ்ரீ தட்சிண கைலாய புராணம் யாரால் பாடப்பட்டதுன்னு சொல்லி கேட்கப்பட்டது. இப்போ ஆறுமுக நாவலர் புராண படனம் செய்த முறையை முதலில் உருவாக்கியவராக இவர் காணப்படுகிறார் இந்த ஆறுமுக நாவலர். அதே போன்று இவருடைய சைவ வினாவிடைகள், முதலாம் இலக்கண விளக்க சூறாவளி, இலங்கை பூமி சாஸ்திரம் போன்ற இலக்கியங்கள்லாம் இவருடைய இலக்கியங்கள் காணப்படுகிறது. அதே போன்று சேராசேகரன் சோமசன்மா நூல் எழுதினவர். அதே போன்று குலக்கோட்டனுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் சொல்லுகின்ற ஒரு இலக்கியமாக இந்த ஸ்ரீ தட்சிண கைலாய புராணம் காணப்படுகிறது. அப்போ அதனுடைய ஆசிரியர் பண்டிதராசர். ஆகவே 2வது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாக காணப்படுகின்றது. ஆகவே 2வது விடையாகும். வேதாங்கம் 4 அடங்கும் தொகுதி. வேதாங்கங்கள் 6 இருக்கின்றது. அவங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சிட்சை, கல்வம், சந்தஸ், சோதியம், நிறுத்தம் போன்ற வேதாங்கம்னு சொல்லி வேதத்தினுடைய அங்கமாக காணப்படுவது 6 பகுதி. ஆகவே இந்த பகுதி எங்கே இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 3வது விடையில் இருக்கின்றது. ஆகவே சரியான விடை 3வது விடையாகும். வேதாங்கம் காணப்படுவது. அடுத்து நாட்டார் கலை வடிவங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த கேள்வியும் கடந்த காலங்களிலே ஒரு கேள்வி தான். நாட்டார் கலை வடிவங்கள், அதாவது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சாஸ்திரிய நடனங்கள், நாட்டார் கலை வடிவங்களையும் நாங்கள் 2ஆக பிரிக்கலாம். இப்போ சாஸ்திரிய நடனம்னு சொல்வது யட்சகானம், கதகளி, குச்சிப்புடி, மணிப்புடி போன்றதை சொல்லுவோம். அதே போன்று நாட்டார் கலை வடிவங்களாக கரகாட்டம், காவடி, கூத்து, கும்மி, கோலாட்டம் போன்றவற்றை நாங்கள் சொல்லுவோம். நாட்டார் கலை வடிவம் உண்டு. ஆகவே இங்கே நாட்டார் கலை வடிவம் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. 3வது விடையிலே சரியான விடை தொகுதி இருக்கின்றது. ஆகவே இதுக்குரிய சரியான விடை தொகுதி 3வது விடையாகும். 19வது கேள்வி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சைவ சித்தாந்த கோட்பாட்டின் உயர்நிலையாக விளங்குவது. சைவ சித்தாந்த கோட்பாட்டின் உயர்நிலையாக விளங்குவது
ஏகாண்மைவாதம் வந்து சங்கரருடையது, ஒன்று மட்டும் உண்மையை சொல்கிறது. சர்க்காரியவாதம் உள்ளது இல்லாதாகாது, இல்லாதது உள்ளதாகாது, உள்ளதிலிருந்து உள்ளது தோன்றும் என்ற கருத்தை முன்வைக்கின்ற வாதம் தான் சர்க்காரியவாதம். இதுதான் சைவ சித்தாந்த கோட்பாட்டினுடைய உயர்நிலைவாதமாக விளங்குகின்றது. பிரதிபிம்பவாதம் என்றது பொய்த்தோற்றம், அவச்சேதவாதம் என்றது காட்சி, விரிதல் என்று பொருள்படும். விவர்த்தவாதம் என்றது மாறாத ஒரு பொருள் மாறிவிட்டதாக கூறுவது. இவ்வாறான வாதங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டும் வினாக்கள் கேட்கலாம். சைவ சித்தாந்த கோட்பாட்டினுடைய உயர்நிலை வாதமாக விளங்குவது தான் சர்க்காரியவாதம். இரண்டாவது விடை தான் அதுக்குரிய சரியான விடையாகும். விக்கிரக கலை மரபில் மான சொல் லாச என்ற நூல் சிறப்பாக கூறுவது என்னென்று கேட்குறாங்க. இங்கே மான சொல் லாசம் என்றது வந்து உலோக விக்கிரக வார்ப்பு கலை பற்றி சொல்லுது. மானசொல் லாசன்றது உலோக விக்கிரக வார்ப்பு கலைகள் பற்றி குறிப்பு காணப்படுகின்ற. ஆகவே எத்தனையாவது விடைன்னு பார்த்தோம், 2வது விடையில் தான் அந்த விடை இருக்கின்றது. 21வது கேள்வி வேதத்தை அடிப்படையாக கொண்டு கேட்கப்பட்ட கேள்வி. வேதத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு 5 வினா வரும். 5 கேள்விகள் பார்ட் 1க்கு வரும். அதில் மாற்றம் இல்லை. 5க்கு கூடினாலும் குறையாது. 5 வினாக்கள் வந்தாலும் 10 புள்ளி நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 21வது கேள்வி ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி எனும் மந்திரம் ரிக் வேதத்தில் எத்தனையாவது பாடலில் காணப்படுதுன்னு கேட்குறாங்க. எத்தனையாவது அத்தியாயத்தில் இருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்த முடிச்சு நாங்கள் படிச்சிருக்கோம். வேதத்துக்குள்ளேயே தத்துவ கோட்பாட்டுக்குள்ளே இந்த விஷயத்தை நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதாவது 1 164 46வது இடத்துல இருக்கணும். அப்படியான விடை தொகுதி எங்கே இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 3வது விடையில் இருக்கின்றது. 3வது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாக காணப்படுகின்றது. 22வது கேள்வி இராமாயண கதாபாத்திரங்களாக விளங்குவது. உங்களுக்கு கேட்கலாம், இதிகாசங்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இராமாயணம் அல்லது மகாபாரதம் இதனுடைய கதாபாத்திரங்களை கேட்கலாம். இப்போ நாங்கள் இப்படியான ஒரு கேள்வி கேட்கப்படுற போது இப்போ கதாபாத்திரங்கள் நிறைய இருக்கின்றது. விடைகளை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இதை செய்ய வேண்டி வரும். அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இராமாயண கதாபாத்திரங்கள் இல்லாத விடைகளை நாங்கள் முதலாவது நீக்கி விட்டோம்னு சொன்னால் சரி, விலைக்கு விட்டோம்னு சொன்னால் சரி. இதிலிருந்து முதலாவது விடையை பாருங்கள். சகுனி என்றது மகாபாரதத்தில் வர ஒரு பாத்திரம். அப்போ அந்த விட தொகுதியை நீக்கி விடுவோம், அது வராது. 2வது விடையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கடோர்கஜன் பீமனுடைய மகன் தான் கடோர்கஜன். இது ராமாயணத்தில் வர ஒரு கதாபாத்திரம், அதுவும் வராது. 3வது விடையை நாங்கள் பார்த்தோம் சகுனி இருக்கின்றது, அது மகாபாரதத்தில் வாரது வராது. 4வது விடையை பாருங்க. 4வது விடையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ராமன், சுமித்ரை, வசிஷ்டர், சடாயு, திரிசடை. 5வது விடையை பார்ப்போம் துரோணர் இருக்க. ஆகவே 4 விடையும் பிள்ளைன்னு சொன்னால் எங்களுக்கு எஞ்சி இருக்கிறது வந்து 4வது விடை தொகுதி தான் இருக்குது. ஆகவே சரியான விடை 4வது விடை. இப்படி விடையை வச்சு கொண்டு தான் இப்படியான கேள்விகளுக்கு நாங்கள் தொகுதி வாரியாக வருகின்ற வினாவுக்கு நாங்கள் இவ்வாறான ஒரு முறையை கடைப்பிடிப்புமாக இருந்தால் அதை நாங்கள் அந்த கேள்விக்கான விடையை சரியான இலகுவான முறையில் எங்களால் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 23வது கேள்வி தென்கிழக்காசியாவில் அகத்தியர் வழிபாடு தேவராஜ வழிபாடு முறையை சிறப்பு பெற்ற நாடு. நாங்கள் தென்கிழக்காசிய நாடுகள் படிச்சிருக்கிறோம். அப்போ அதுக்குள்ளே பார்த்தோம்னு அகத்தியர் வழிபாடு சிறப்பாக எங்கே இருக்குது எனக்கு இருக்கிறான். அகத்தியர் வழிபாடு எங்கே இருக்குது? இப்போ அகத்தியர் வழிபாடு கூட வந்து ஜாவா நாட்டில் தான் அந்த கூட வழிபாடு காணப்படுகின்றது. இப்போ தென்கிழக்காசிய நாடுகளில் அகத்தியார குருமுனின்னு சொல்லி வழிபட்டிருக்காங்க, பட்டார குருகன்னு சொல்லியும் வழிபட்டிருக்காங்க. அதே போன்று தேவராஜ வழிபாடு எங்கே இருக்குன்னு சொன்னால் கம்போடியாவில் இருக்கின்றது. இப்போ கம்போடியாவில் தேவராஜ வழிபாடு இருக்கின்றது. இப்படியான கேள்விகளையும் கேட்கலாம். இல்லாட்டி வந்து அந்த நாடுகளில் அமையப்பெற்ற கோயில்கள் அடிப்படையாக வச்சு கொண்டு கேட்கலாம். இப்போ கம்போடியாவில் அங்கோவாட் சிவாலயம் இருக்குது. அதே போன்று மலேசியாவிலே 10 மலை முருகன் ஆலயம், சம்பாவிலே பத்திரிகேஸ்வரர் ஆலயம், ஜாவாவிலே பிரம்பானர் கோயில், போரதூர் விநாயகர் ஆலயம், இப்படி தாய்லாந்திலே வாட்போ கோயில்கள், இப்படி ஏதாச்சும் கோயில்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த காலத்துக்குள்ளே ஒரு கேள்வியாச்சும் உங்களுக்கு பரீட்சைக்கு வரும். ஆகவே 3வது விடை தான் அதுக்குரிய சரியான விடை தொகுதியாகும். 25வது கேள்வி நாங்கள் நோக்கமாக இருந்தால் அருணகிரிநாதர் பாடிய நூல்கள். அருணகிரிநாதர் பாடிய, அதாவது இவர் விஜயநகர நாயக்கர் காலத்திலே இவருடைய சிறப்புகள் இருக்கின்றது. இவருடைய இலக்கியம் நாங்கள் முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் இலக்கியங்களை முதலாவது விளங்கிக் கொள்ளுங்கள். இவர் திருப்புகள், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, அதே கந்தர் அந்தாதி,
வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், திருவகுப்பு இப்படியான இலக்கியங்களை அவர் உருவாக்கியிருக்கிறார். இப்போ இந்த விடை தொகுதி எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ திருப்புகழ் தேவாரத்துக்கு ஒப்பான ஒரு இலக்கியமாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று இந்த கந்தர் அலங்காரம் வந்து திருவாசகத்துக்கு ஒப்பானதாக காணப்படுவார். சிறப்புகள் இந்த இலக்கியம் சிறப்பு வாய்ந்ததாக, தெய்வீக மகிமை வாய்ந்ததாகவும் இந்த இலக்கியங்கள் எல்லாம் காணப்படுகிறது. இவர் திருவண்ணாமலை பற்றி தான் திருவண்ணாமலை ஆலயத்தை முதல் பாடியிருக்கிறார், பதியம் பாடியிருக்கிறார். ஆக இவருடைய இலக்கியங்கள் எந்த தொகுதியில் இருக்குன்னு நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது பாருங்கள், குமார சம்பவம் வராது, காளிதாசருடையது. சாகுந்தலம் 2வது விடையிலையும் சாகுந்தலம் இருக்கு வராது. 3வது விடையில் கந்த புராணம் இருக்கு வராது. 4வது விடையை பாருங்கள், கந்தரந்தாதி, அந்த லங்கான், திருவகுப்பு. ஆகவே சரியான விடை தொகுதி எங்கே இருக்குன்னு சொன்னால் 4வது விடையில் இருக்கின்றது சரியான விடை தொகுதி. 26வது கேள்வி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், விஜயநகர நாயக்கர் காலத்தில் ராமாயணத்துக்கு உரை எழுதியவர். விஜயநகர நாயக்கர் காலத்தில் ராமாயணத்துக்கு உரை செய்தவராக யாரை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது விடையை பாருங்கள், சாயனர் என்றவர். இவர் 4 வேதங்களுக்கு உரை எழுதியிருக்கிறார். 4 வேதங்களுக்கு உரை எழுதி. இந்த இவருக்கு பார்த்தோம்னு சொன்னால், அந்த காலத்தில் ஆட்சி செய்த முதலாம் புக்கன் என்ற மன்னன் உதவி இருக்கிறார் சாயனருக்கு. அதே போன்று ஈஸ்வர தீட்சிதர். அப்போ இவருக்கு உதவியவர் தான் கிருஷ்ணதேவராயர். இவர் தான் விஜயநகர நாயக்கர் காலத்திலே ராமாயணத்துக்கு உரை எழுதியவர், ஈஸ்வர தீட்சிதர் என்றவர். இவருக்கு உதவியவர் தான் கிருஷ்ணதேவராயர். அதே போன்று அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிருஷ்ணதேவராயர் இருக்கார். இவர் வந்து ஆண்டாள் கதையை பாடியிருக்கிறார். அதாவது ஆமுக்கத்து சானாவதிம்மர் என்றவர் மகாபாரதத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். கிருஷ்ண சந்தமன் சொல்லி உரை எழுதியிருக்கிறார் மகாபாரதத்துக்கு. சானாவதிம்மர் மகாபாரதத்துக்கு கிருஷ்ண சந்தமன் சொல்லி உரை எழுதியிருக்கிறார். இப்படியான கேள்விகளும் வரலாம். விஜயநகர நாயக்கர் காலத்திலே ராமாயணத்துக்கு உரை எழுதியவர் ஈஸ்வர தீட்சிதர். ஆக இதுக்குரிய சரியான விடை வந்து 2வது விடை இருக்கின்றது. 27வது கேள்வியை பாருங்கள், விக்கிரகம் அமைப்பதற்கான மூலப்பொருட்கள் பற்றி கூறு நூல்கள். விக்கிரகம் அமைப்பதற்கான மூலப்பொருட்கள் பற்றி எந்த இதில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், நான் சொன்னேன் விக்கிரக கலை பற்றி சிறப்பாக சொல்கிறது ஒன்று மயமதம், சிற்பரத்தினம், மானசாரம்னு சொல்லி. மானசாரம் விக்கிரக மூலப்பொருட்களை பற்றி சொல்லுகின்றது. ஏன்னா விக்கிரகங்கள் 3 முறைகளில் அமைக்கப்படுகிறது. அதாவது சல விக்கிரகம், அசல விக்கிரகம், சலாசல விக்கிரகம்னு சொல்லி. சல விக்கிரகம்ன்றது நகர்த்தக்கூடியது. இது வந்து பொன், வெள்ளி, செம்பித்தளை போன்றவற்றால் செய்யக்கூடிய விக்கிரகமாக விளங்குகின்றது. இப்போ அதே மாதிரி அசல நிலையாக ஒரு இடத்தில் நிறுவப்படுவது. இது கல்மரம் கொண்டு அமைக்கப்படுகிறது. சலாசல என்று நகர்த்தக்கூடியதாக இருப்பினும் அவ்வாறு நகர்த்தக்கூடாது என்றொரு விதிக்கமைவாக இருக்கிற விக்கிரதை சொல்லுவோம். சரிதானே? ஆகவே விக்கிரக அமைப்பதற்கான மூலப்பொருள் பற்றி சொல்கிறது மானசாரம், சிற்பரத்தினம் போன்ற இலக்கியங்கள் நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். ஆகவே 2வது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாக இருக்கின்றது. 28வது கேள்வி, திருமுறை பாடல்கள் பாடி பக்தி நெறியை வளம்படுத்திய அருளாளர்கள். திருமுறை பாடல்களை பாடி பக்தி நெறியை வளம்படுத்திய அருளாளர்களை கொண்ட தொகுதியை கேட்டிருக்காங்க. திருமுறை பாடல்களை பாடினவர் அவங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் திருஞான சம்பந்தர், அதே போன்று திருமுறைக்குள்ள வார ஆசிரியர்களை இதுக்குள்ளே பார்க்க வேண்டும். 1வது விடையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சிவபிரகாஷ், அது வராது. 2வது பட்டினத்தடிகள், அது குமரகுருவர் வராது. 3வது விடைகளை பாருங்கள், உமாவதி சிவாச்சாரியர் எல்லாம் வராது. 4வது விடைகளையும் வந்து அருணகிரிநாதருக்கு வராது. ஆகவே 5வது விடையில் திருஞான சம்பந்தர், சேக்கலா, சுந்தரர் போன்ற விடை தொகுதி இருக்கிறது. 5வது விடையில் இருக்குது. ஆகவே இதுதான் அதுக்குரிய சரியான விடையாக வரும். 29வது கேள்வி, இருக்கு வேதம் போற்றும் தெய்வங்களின் வரிசையில் விண்ணை சார்ந்த தெய்வங்கள். அவை நாங்கள் இருக்கு வேத கோட்பாட்டுக்குள்ளே பல தெய்வ கோட்பாட்டுக்குள்ளே இந்த விஷயங்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதாவது பல தெய்வ கோட்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கு வேத காலத்திலே உலகங்களாக தேவர்களை மையப்படுத்தி வழிபாடு நிகழ்ந்திருக்குன்னு சொல்லி. அதாவது விண்ணுலகம், மண்ணுலகம், இடையுலகம்னு சொல்லி. விண்ணுலகம்னு சொல்லி நாங்கள் பார்க்குற போது சூரியன், அதே போன்று மித்திரன், வர்ணன், பூசன், ஆதித்யன், உஷை, விஷ்ணு எல்லாம் வந்து விண்ணுலக கடவுளுக்குள்ளே வரும். அதே மாதிரி மண்ணுலகம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பிருத்திவி, சோமன், அக்கினி, பிரகஸ்பதி, சிந்து போன்றதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வரும். சதுர்த்தி, கங்கை, விபாட்டெலாம் இதுக்குள்ளே வரும், மண்ணுலகத்துக்கு வரும். அதுமாதிரி இடையுலகம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்திரன், வாயு, ருத்துரன், அப்பு, மருத்துக்கள் எல்லாம் இடையுலகத்துக்கு வரும். கேட்ட கேள்வியை பார்த்தோம் விண்ணை சார்ந்த தெய்வங்கள். விண்ணை சார்ந்த தெய்வங்கள் எந்த விடைக்குள்ள இருக்குன்னு பாருங்கள். 1வது விடையில் வராது சரஸ்வதி, மண்ணுலகம் வராது. 3வது அக்கினி வராது, மண்ணுலகம். அடுத்தது பாருங்கள் 2வது 2 விடை இருக்குது, அதுலேயும் வராது. ஆதித்யன், அதில் 2 விடையிலையும் ஒரே விடை இருக்கின்றது.
4வது விடையில் பாருங்கள் சோமன் இருக்குது, உருத்திரம் வராது, இடை விளக்கம். அதே மாதிரி வாயு விடையிலும் வராது. அப்போ 2வது விடையில் தான் விடைத்தொகை இருக்கின்றது. வர்ணன், ஆதித்யன், விஷ்ணு. 2 விடை இருக்குது. அந்த விடையில் தான் இதுதான் சரியான விடையாக இருக்குது. விண்ணுலகம் சார்ந்த 2வது விடை. 30வது கேள்வி, புராதன வானியல் அறிஞர்கள் அடங்கும் தொகுதி. இப்போ வானியல் அறிஞர்களை நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னோம். அதாவது வானியல் அறிஞர்களை கொண்ட தொகுதியை இதுக்குள்ளே இருக்குது. இந்த அறிவியல் அடிப்படையாக கொண்டு தான் இந்து கணிதம், இந்து வானியல், இந்து சோதிடம், இந்து மருத்துவம் எல்லாம் தோற்றம் பெற்றது. இப்போ அந்த வகையில் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வானியல் அறிஞர்களாக விளங்குறவர்கள் தான் இந்த வராகமித்திரர், ஆரியப்பட்டர், பிரம்மகுப்தர். ஆகவே இந்த விடைத்தொகுதி எங்கே இருக்கணும்? 1வது விடையில் இருக்கின்றது. ஆகவே இதுக்குரிய சரியான விடை வந்து 1வது விடையாகும். சிவாகமங்கள் 3 அடங்கும் தொகுதி எதன கேட்கப்பட்டுள்ளது. சிவாகமங்கள் 3 அடங்கும் தொகுதி. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சிவாகமங்கள், அதாவது ஆகமத்தினுடைய வகைப்பாட்டுக்குள்ளே அந்த ஆகம வகைப்பாடு பற்றி நாங்கள் படிச்சிருக்கிறோம். இப்போ சிவாகமங்கள் 28, சாக்தாகமங்கள் 77, அதே போன்று வைணவாகமங்கள் 108 வைணவாகமங்கள், கௌமாராகமம் 1 சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம். இப்போ சிறப்பாக வந்து சிவாகமங்களை வந்து சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. சிறப்பாக சிவாகமங்களை சாஸ்திரம்னு சொல்லியும், வைணவாகமங்களை சங்கீதகள்னு சொல்லியும், சாக்தாகமங்களை தந்திரம்னு சொல்லியும் சிறப்பாக அழைப்பதுண்டு. இப்படியான வினாக்களும் பரீட்சையிலே கடந்த காலங்களில் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த இதுகளையும் நீங்கள் நோட் எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சிவாகம் வந்து 28 இறைவனுடைய 5 திருமுகங்களிலிருந்து அவை உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சத்யோசாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் என்று இறைவனுடைய 5 திருமுகங்களிலிருந்து 28 ஆகமங்கள் வெளிப்பட்டிருக்கு. இந்த 28 ஆகமங்கள் காமிகம் தொடக்கம் பாதுளம் வரையிலான 28 ஆகமங்களாகும். இந்த சிவாகமங்கள் பிரதானமாக 2 பிரிவுகளாக காணப்படுகின்றது. ஒன்று சிவபேதம் 10 ஆகமங்களை கொண்டிருக்கின்றது. அதே போன்று உருத்திரபேதம் வந்து 18 ஆகமம், மொத்தமாக 28 சிவாகமங்கள் இருக்கின்றது. அந்த கேள்வி தான் கேட்டிருக்காங்க. இப்போ சிவாகமங்கள் 3 அடங்கும் தொகுதி. அப்போ நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் 1வது விடையில் பாருங்க, சுப்ரவேதம், பாதுளம், பாஞ்சரத்னம்னு சொல்லியிருக்கு. அது வைணவ ஆகமத்தினுடைய 2 மரபுகள். வைகாசனம், பாஞ்சரத்னம்ன்றது வைணவ ஆகமத்துக்குள்ள 2 பிரிவுகள். அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 2வது விடையிலையும் வைகாசனம் இருக்குது. வைகாசனம் வந்து ஒரு வைஷ்ணவ ஆகமத்துக்குள்ள மரபுல ஒரு ஆகமம். ஆகவே அது வராது. 4வது விடையிலையும் வைகாசனம், மிருகேந்திரம் இருக்குது. மிருகேந்திரம் வந்து உபாகமங்களில் உண்டு, அது வராது. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 5வது விடையிலையும் வைகாசனம் இருக்குது. ஆகவே 5வது விடையும் வராது. இதில் 3வது விடையை பாருங்கள், விமலம், கிரணம், சுப்ரவேதம். ஆகவே சரியான விடை வந்து 3வது தான் விடை தான் சிவாகமங்களை கொண்ட தொகுதியாக காணப்படுகின்றது. ஆகவே 3வது விடையாகும். 32வது கேள்வி, பல்லவர் காலத்தில் நாட்டிய பெண்களை எவ்வாறு அழைப்பது? பல்லவர் காலத்தில் நாட்டிய பெண்களை உதாரணமாக சங்க காலத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சங்க காலத்தில் நடனம் ஆடுற பெண்களை வந்து கூத்திகள், அதாவது விரலியர்ன்னு சொல்லுவாங்க. விரலியர்ன்னு சொல்கிறது, அதே மாதிரி கோடியர்ன்னு சொல்கிறது, இப்படியான பேர் சொல்லி பாணர்ன்னு சொல்கிறது, இப்படியான பேர் சொல்லி சங்க காலத்தில் அழைப்பாங்க. இந்த பல்லவர் காலத்தில் வந்து நாட்டிய பெண்களை மகரி என்று சொல்கிறது. தேவதாசிகள்னு சொல்லி சோழர் காலத்தில் அழைக்கிறது உண்டு. உருத்திரகாணிகாரன்னு சொல்லி சோழர் காலத்தில் நடன பெண்களை அழைப்பது மரபு. ஆகவே சரியான விடை வந்து மகரி. இப்போ மகரி வந்து பல்லவர் காலத்தில் நாட்டிய பெண்களை மகரி என்று சொல்லுவார்கள். ஆகவே சரியான விடை வந்து 3வது விடையாகும். 33வது கேள்வி, பரமேஸ்வர விண்ணகரம் என போற்றப்படும் தலம் இதென்று கேட்கிறது. பரமேஸ்வர விண்ணகரம் என போற்றப்படும் தலம். அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த வானவன் மாதவீச்சரம் இலங்கையில் புலனறுவை ஆட்சி காலத்தில் சோழ மன்னர்களால் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கிறது தான் இந்த வானவன் மாதவீச்சரம். இது 2ஆம் சிவாலயம் என அழைக்கப்படுகிறது. இந்த வானவன் மாதவீச்சரம் 2ஆம் சிவாலயம். ராஜேந்திர சோழனால் தன்னுடைய தாயின் நினைவால் இலங்கையில் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக விளங்குவது தான் இந்த வானவன் மாதவீச்சரம். 2வது விடையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தஞ்சை பெருங்கோயில். இது வந்து ராஜராஜ சோழனால் அமைக்கப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஆலயமாக காணப்படுகிறது. இது தரைமட்டத்திலிருந்து 216 அடி உயரம் கொண்டதாகவும், இதை வந்து தென் திசை மேடு, தக்கணமேடு,
பிருகதீஸ்வரம் போன்ற பெயர்களால் இந்த ஆலயம் சிறப்பு பெறுகின்றது. நிழல் சாயா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறான பெயர்களால் இந்த ஆலயம் சிறப்பு பெறுகின்றது. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில். இந்த காஞ்சி வைகுந்த பெருமாள் ஆலயம்தான் பரமேஸ்வர விண்ணகரம் என்று சிறப்பாக அழைக்கப்படுவது. ஆகவே இதுக்குரிய சரியான விடை 3வதாகும். முத்தேஸ்வரர் மதங்கேஸ்வரம் சிறிய கற்றளியை அடிப்படையாக கொண்டு நந்திவர்மனால் அமைக்கப்பட்ட ஆலயமாக இருக்கிறது தான் இந்த முத்தேஸ்வரர் மதங்கேஸ்வரர்னு சொல்கிறது. காஞ்சி கைலாசநாதர் கோயில் ஒரு பெரிய கற்றளின்னு சொல்கிறது. தமிழகத்தில் ஒரு பெரிய கட்டுமானத்தை கொண்ட ஒரு ஆலயமாக இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில் காணப்படுகிறது. இது ஒரு சிறந்த ஒரு ஆகம முறைப்படி ராஜசிம்மனால் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயமாக காணப்படுகிறது. இந்த ஆலயத்தில் 28 சிவாகமங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே சரியான விடை பரமேஸ்வர விண்ணகரம் என்றது காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில். ஆகவே 3வது விடை இதுக்குரிய சரியான விடையாகும். 34வது கேள்வி, திருக்கேதீஸ்வரத்தை புனரமைத்து அதன் தேவைகளுக்கென மாதோட்டு நகரத்து நிலத்தை தானமாக வழங்கியவன். இது நாங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த ஆலயங்களுக்குள்ளே படிச்சிருக்கிறோம். இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த குலக்கோட்டன். குலக்கோட்டம் திருக்கோணேஸ்வரம், அதே போன்று கொக்கட்டிச்சோலை, தான்தோன்றீஸ்வரம் போன்ற ஆலயங்களை புனர்நிர்மாணம் செய்ததாக தட்சிண கைலாய புராணம் போன்ற இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாளிக்குமரன் தாளிக்குமரன் தான் திருக்கேதீஸ்வரத்தை புனரமைத்து அதன் தேவைகளுக்கென மாதோட்டு நகரத்து நிலத்தை தானமாக வழங்கியவன். பன்மகேஸ்வரர் என்றவர் திருக்கோணேஸ்வரர் அறக்கட்டளையை மேற்பார்வை செய்வர் தான் பன்மகேஸ்வரர் என்றவர். அதே போன்று ஞான தேசிகர் ஒரு வணிகர். வாகு மன்னனும் பல ஆலய திருப்பணிகளை புரிந்ததாக சொல்லப்படுகின்றது. அம்மன் வழிபாடுகளில் ஒன்றுடைய காலத்தில் முக்கியம் வருகின்ற ஒரு மன்னராக அம்மன் வழிபாடுகளை கடைபிடித்தவராகவும் இவர் காணப்படுகிறார். ஆகவே சரியான விடை தாளிக்குமரன். தாளிக்குமரன் தான் இதுக்குரிய சரியான விடை. 35வது கேள்வி, பௌர்ணமி தினத்தில் ஸ்ரீசக்கர பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுவது. பௌர்ணமி தினத்தில் ஸ்ரீசக்கர பூஜை. இப்போ திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் திருக்கோணேஸ்வரம். இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நவராத்திரி தினத்தில் ஸ்ரீசக்கர பூஜை சிறப்பாக இடம்பெறுகின்ற ஆலயமாக விளங்குவது தான் இந்த திருக்கோணேஸ்வர ஆலயம். அதே போன்று திருக்கேதீச்சரம். இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சம்பந்தர், சுந்தரர் போன்றோர் தேவாரம் திருப்பதியம் பாடின தலமாக திருக்கேதீச்சர ஆலயம் காணப்படுகின்றது. இந்த ராஜேந்திர சோழன் இந்த ஆலயத்தை புனர்நிர்மாணம் செய்தான். ராஜராஜேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது. அதே போன்று 5 தேர்கள் வலம் வருகின்ற ஒரு ஆலயமாக காணப்படுகிறது திருக்கேதீச்சரம். 5 தேர்கள் வலம் வருகின்ற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் காணப்படுகின்றது. அதே போன்று முன்னேஸ்வரம் ராமர் வியாசர் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது நகுலேஸ்வரம் நகுலமுனி வழிபட்டதாக இந்த ஆலயம் நகுலேஸ்வரம் அழைக்கப்படுகின்றது. நல்லொரு ஈழத்து கோயில் அழைக்கப்படுகிறது. பௌர்ணமி தினத்தில் ஸ்ரீ சக்கர பூஜை சிறப்பாக இடம்பெறுற ஒரு ஆலயமாக விளங்குவது முன்னேஸ்வரம். ஆகவே சரியான விடை 3வது விடை சரியான விடையாகும். 36வது கேள்வி, போர்த்துகீசரால் அளிக்கப்படாத பெருமையுடைய புரதான சிவன் ஆலயம். போர்த்துகீசரால் அளிக்கப்படாத பெருமையுடைய புரதான சிவன் ஆலயம் என்று கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், கிழக்கிழங்கையில் இருக்கின்ற அந்த கல் நந்தி புல்லுண்ட கதை. அதாவது கல்லாலான நந்தி போர்த்துகீயர் உதைத்ததால் அந்த ஆலயம் இடிக்கப்படாமல் போனதாக சொல்லப்படுகிறது. ஆகவே கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் ஆலயம்தான் இந்த போர்த்துகீசர் அளிக்கப்படாத பெருமையுடைய ஒரு சிவன் ஆலயமாக விளங்குகின்றது. முன்னேஸ்வரம் இது உங்களுக்கு தெரியும், பௌர்ணமி தினத்தில் ஸ்ரீசக்கர பூஜை இடம்பெறுகின்றது. அதே போன்று இந்த திருக்கோணேஸ்வரம் அது தெரியும், நல்ல ஈழத்து கோயிலாக காணப்படுகின்றது. இவ்வாறு இந்த கேள்விக்குறியுடைய நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் போர்த்துகீசர் அளிக்கப்படாத பெருமையுடைய பிரதான சிவன் ஆலயம் என்றது கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரம். ஆகவே இதுக்குரிய சரியான விடை 4வது விடையாகும். 37வது கேள்வி, ஆழ்வார்களின் பெயர்கள் அடங்கிய தொகுதி என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சங்கமறிவிய காலத்திலே முதல் 3 ஆழ்வார்கள், அதே போன்று பல்லவர் காலத்திலே 9 ஆழ்வார்கள், மொத்தமாக 12 ஆழ்வார்கள். இங்கே கேட்ட கேள்வி ஆழ்வார்களின் பெயர்கள் பல்லவர் காலமோ சங்கமறிவிய காலமோ தனித்தனியாக கேட்கவில்லை, பொதுவாக ஆழ்வார்களை கேட்டிருக்கார்கள். அப்படின்னு சொன்னால் ஆழ்வார்களோட வார விடை தொகுதியை நாங்கள் முதலாவது அவதானிப்பமாக இருந்தால் முதலாவது விடையை நாங்கள் பாருங்கள் நாதமுனிகள். அப்போ நாதமுனிவர் ஆழ்வார்க்குள்ளே வராது. 2வது விடையை பாருங்கள் ராமானுஜர் இருக்குது, அப்போ அது வராது. 3வது விடையில் பாருங்கள்
பிள்ளைலோகச்சாரியர் என்றவருக்கு வேதாந்த தேசிகர்லாம் இருக்குது. அப்போ அதுவும் வராது. 4வது விடைய பாருங்கள், பொய்கை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், நம்மாழ்வார், ஆண்டாள், திருமழிசை ஆழ்வார். ஆகவே ஆழ்வார் தொகுதியை கொண்ட விட 4வதான விடையில் இருக்கின்ற. ஆகவே இதுக்கு சரியான விடை வந்து 4வது விடையாகும். 38வது கேள்வி, இந்து சாதனம் என்ற பத்திரிகை மூலம் மக்களிடையே சமய அறிவை மேம்படுத்திய நிறுவனம். எந்த நிறுவனம் இந்த இந்து சாதனம் என்ற பத்திரிகையை மூலம் மக்களிடையே சமய அறிவை மேம்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் சைவ பரிபாலன சபை. அதுதான் இந்து சாசனம் என்ற நூலை வெளியிட்டிருக்கு. ஆகவே அதுக்குரிய சரியான விடை வந்து சைவ பரிபாலன சபை 2வது விடையாகும். 39வது கேள்வி, ராமானுஜரால் எழுதப்பட்ட நூல் கொண்ட தொகுதி. இப்போ உங்களுக்கு தெரியும், வேதாந்த கோட்பாட்டிலே ராமானுஜர் விசிஷ்டாத்வைத கொள்கையை முன்வைத்தவர் தான் ராமானுஜர். இவருடைய நூல் தொகுதியை நாங்கள் பார்க்குற போது பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று வந்து வேதாந்த சங்கிரகம், வேதாந்த தீபம், கத்திய கிரந்தம் போன்ற நூல்களை இவர் எழுதியிருக்கின்ற. வேதாந்த சாரம், நித்திய கிரந்தம், அப்படியான விடை தொகுதி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் 3வது விடையில் இருக்கின்ற நித்திய கிரந்தம், வேதாந்த சாரம். ஆகவே 3வது விடை தான் ராமானுஜருடைய நூல்களை கொண்ட தொகுதியாக காணப்படுகின்றது. அதே போன்று சங்கரருடைய நூல்களை கொண்ட தொகுதியும் கேட்கலாம். இப்போ சங்கருடைய நூல்கள் என்று நாங்கள் பார்க்குற போது ஆனந்த லஹரி, சிவானந்த லஹரி, சுப்பிரமணிய புயங்கம், பஜகோவிந்த், உபதேச சாஸ்திரி, ஆரிய சதகம், இப்படி நிறைய நூல்கள் அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே அப்படியான ஒரு கேள்வியையும் கேட்கலாம். சங்கருடைய நூல்கள் அடங்கும் தொகுதி என்று கேட்கலாம். சரிதானே? சரி, ஆகவே இதுக்குரிய சரியான விடை வந்து 3வது விடையாகும். 40வது கேள்வி, ஐயம் கொண்ட சாலமேக சதுர்வேதி மங்கலம் பற்றி கூறும் பொல்நறுவை கல்வெட்டு என்று கேட்டிருக்காங்க. ஐயம் கொண்ட சாலமேக சதுர்வேதி மங்கலம் பற்றி கூறும் பொல்நறுவை கால கல்வெட்டு. அப்போ எந்த கல்வெட்டில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு? இப்போ குருநாகல கல்வெட்டில் விக்கிரம சாலமேகேஸ்வரம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் பொல்நறுவை காலத்தில் படிச்சுட்டு இருக்க இந்த விஷயம் வந்து குருநாகல் கல்வெட்டில் விக்கிரம சாலமேகேஸ்வரம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பதவியா கல்வெட்டில் காளிகணத்தவர் கோயில் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மிகுந்தலை கல்வெட்டில் ஐயங்கொண்ட சாலமேக சதுர்வேதி மங்கலம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. திருச்சிராப்பள்ளி மகேந்திரவர்மனுடைய சைவ ஈடுபாட்டினை சொல்லுகின்ற ஒரு ஆலயமாக இந்த திருச்சிராப்பள்ளி காணப்படுகிறது. இது பல்லவர் காலத்தில் இந்த ஆலயம் காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நிலாவளி கல்வெட்டு திருக்கோணேஸ்வரத்துக்கு ஆலயத்துக்கு தானம் வழங்கின பற்றியெல்லாம் இந்த இதில் சொல்லப்படுகின்றது. மெடிகிரியா கல்வெட்டும் வாரது. அது வந்து பண்டித சோழேஸ்வரம் பற்றி சொல்கிறது மெடிகிரியா கல்வெட்டு. ஆகவே ஐயங்கொண்ட சாலமேக சதுர்வேதி மங்கலம் பற்றி சொல்வது வந்து மிகுந்தலை கல்வெட்டு. ஆகவே திருஞான வாதம் 3வது விடைக்குரிய சரியான விடையாகும். சரிதானே? சரி, ஓகே, நன்றி.